வணக்கம் மக்களே! சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கேப்டனுக்கே கிடைக்காத வாய்ப்பு துணை முதல்வராகும் பிரேமலதா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதிலிருந்தே தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளான திமுக, அதிமுக தயாராகி வருகின்றன. கூட்டணியின் பலம்தான் தேர்தலின் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற நிலையில் ஏற்கனவே இருக்கும் கூட்டணி கட்சிகளை சமாளிக்கவும் புதியதாக கட்சிகளை அழைத்து வரவும் தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க எடப்பாடி பழனிசாமி தயாராகியிருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் பரீட்சை என்றுதான் சொல்ல வேண்டும். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தது. ஆனால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவை சந்தித்ததால் பல பிரச்சனைகளும் பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். அதன் பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கிறது. அதே நேரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் எதிர்நோக்கி உள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் பாஜக வந்து போவதும் பாமக வந்து போவதுமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேமுதிக மட்டுமே தற்பொழுது கூட்டணி. அதிமுக கூட்டணியில் 2026 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கின்றனர். 2026 தேர்தல் வரை இந்த கூட்டணி தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் பாமக உள்ளிட்ட சில கட்சிகள் இருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அரசியலின் புதிய வரவாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கிறது. இப்படி பல முனை போட்டி 2023 சட்டமன்ற தேர்தலில் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வென்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கும் நிலையில் தனது தலைமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த நிலையில் பாஜகவை பொறுத்தவரை 1-2 சீட்டுகள் கிடைத்தாலே பெருமைதான். ஆனால் திமுகவோ வரலாற்றிலேயே முதன்முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை அமைக்கும் கனவில் இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியை வலுவாக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். மேலும் பாமக உள்ளிட்ட கட்சிகளை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தையும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட சில எம்பிக்களின் மக்களவை உறுப்பினர் பதவி காலம் நிறைவடைய இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுகிறது. யாருக்கு அந்த பதவியை வழங்குவது என எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக நெருக்கடி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிகவுக்கு மக்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என கூறப்பட்டாலும் அப்படி ஒன்று ஒப்பந்தம் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி பேசியது பிரேமலதா விஜயகாந்த் தரப்பை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ்க்கு மீண்டும் மக்களவை உறுப்பினர் பதவியை வழங்கி
அதிமுக கூட்டணிக்குள் இழுத்து வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருப்பதாகவும் அதன் காரணமாகவே தேமுதிக ஓரம் கட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் தேமுதிகவினர். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்லாது அதற்கு பிறகு மக்களவை தேர்தலிலும் தேமுதிக அதிமுக கூட்டணி தொடரும் என்கிறார்கள் சில தேமுதிக நிர்வாகிகள். இந்த நிலையில் அரியலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தேமுதிக துணை பொதுச் செயலாளரும் பாலமுருகன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றால் பிரேமலதா விஜயகாந்துக்கு துணை முதல்வர் பதவி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தனது கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா துணை முதல்வராக வர வாய்ப்பு உள்ளது. எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்த் இடையே என்ன ஒப்பந்தம் போட்டுள்ளார் என்று அவர்களுக்கு தெரியும். மாநிலங்களவை சீட்டு உறுதி என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். எங்கள் கூட்டணியில் உடைக்க வேண்டிய என சிலர் முயற்சி செய்கிறார்கள். தேமுதிக கூட்டணி 2024 தொடர்ந்து வெற்றி பெறும் என பேசியிருக்கிறது. அவர் இந்த பேச்சு தமிழக அரசியல் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை துணை முதல்வர் பதவி என்பது இருந்ததில்லை. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பதவியை வழங்கினார். அதற்கு முன்னர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. அதனை பின்பற்றிய தற்பொழுது உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமைந்தால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் போல எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் விஜய் துணை முதலமைச்சராகவும் வர வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் உலாவுகின்றன. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் என தகவல் அந்த கட்சியில் தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி தான் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்டு அதற்கு பிறகு சில நிகழ்வுகளால் அவர் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகினார் என்பதும் கவனிக்கத்தக்கது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியா என அதிமுக தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பல திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். தமிழகத்தில் இதுவரை நடக்காதவைகள் எல்லாம் நடக்கலாம் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். சொன்னது போலவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பல யூனிட்கள், அதாவது பல ட்விஸ்டுகள் காத்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாம் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.